இவருடைய தகப்பனாருடைய பெயர் யோனா, தம்பி பெயர் அந்திரேயா. இயேசு கிறிஸ்து இட்ட பெயர் கேபா. கேபான்னா பேதுரு, பேதுருன்னா பாறை, அதாவது ஒரு கல் பாறை என்று சொல்லி அர்த்தம். அப்போஸ்தலர்களிலே மிக முதலாவது வந்தவன் பெத்சாயிதா ஊரை சார்ந்தவர். பெத்சாயிதா ரொம்ப முக்கியமாக வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு ஊர். அந்த பெத்சாயிதா ஊர்க்காரன் இந்த பேதுரு கெனசரேத்து கடல் அருகே மீன் பிடித்து கொண்டிருந்த ஒரு மனிதன். இவனை கர்த்தர் அழைக்கிறார். அவனை கர்த்தர் அழைத்து தன்னுடைய வேலைக்கு அவரை பயன்படுத்துகிறார். லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் அவருடைய அழைப்பை குறித்து மிக திட்டமாக சொல்லுகிறது. 5:2 வசனத்தை படிக்கும் பொழுது, அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவைகள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். வசனம் 5 சொல்லுது, அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை என்று அவருடைய தோல்வியை குறித்து அவன் அவரிடத்தில் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். மீன் பிடிக்கும்படி அவர்கள் வலைகளை போட்டு வலைகள் ஒரு மீன் கூட ஆகப்படல, வலையை அலசிக்கிட்டு இருக்கிறார். மீனவர்களை பொறுத்த மட்டும், அதில் இவரை பொறுத்த மட்டும் படிப்பறிவு இல்லாதவர். கடலை குறித்த ஆழ்ந்த அனுபவங்கள் உண்டு. கடல்ல இப்படி தண்ணி அலை இப்படி இருந்துச்சுன்னா, கடற்கரையில் இப்படிப்பட்ட ஒரு அலை இருந்துச்சுனாலோ அல்லது காற்று வீசினாலோ தண்ணீருடைய நிறங்கள் இப்படி இருந்தாலோ இப்படிப்படியெல்லாம் மீன்கள் கிடைக்கும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆகவே கடல்களை குறித்தும் வானங்களை குறித்தும் நட்சத்திரங்களை குறித்தும் ரொம்ப ஆழ்ந்த புலமை உள்ளவர்கள். மீனவர்களை பொறுத்த மட்டும் நம்ம கடலில் விட்டோம்னா ஒன்றுமே தெரியாது. ஆனால் மீனவர்கள்ட்ட கடலில் விட்டீங்கன்னா, இந்த நட்சத்திரம் இந்த நேரத்தில் தான் தோன்றும், அது இப்படியே வரும் அப்படின்னு வச்சுட்டு அது காலக்கெடு, நேரங்கள், அது சமயங்கள் எல்லாவற்றையும் புரிந்து சரியான திக்கில் அவர்கள் பயணிப்பார்கள். தப்ப முடியும் அவர்களால். உங்களுக்கும் எனக்கும் அந்த குறித்த அறிவு தெரியாது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஆனாலும் அவர்களுடைய அறிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் அறிவுங்கிறது ரொம்ப குறைவு. இப்போ ஓரளவுக்கு புரிந்து கொண்டு இருக்கிறார்கள், நடக்கிறார்கள். அல்லேலூயா. பல சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில அறிவை சார்ந்து இருக்கிறதுனாலே நமக்கு தோல்விதான் கிடைக்கிறது. இந்த மீனவர்களுடைய வாழ்க்கையில அந்த அறிவை சார்ந்து நின்றதுனாலே பல தோல்விகள் அவர்கள் சந்தித்தாலும் பின்னான நாட்களிலே அவர்கள் கர்த்தரால் நடத்தப்பட்ட பொழுது அவ்வளவு ஆச்சரியமான ஒரு அனுபவத்திலே வெற்றியை கண்டார்கள். முதல் காரியம், லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் அதில் முதல் 2வது வசனத்தை நீங்கள் படிங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். ஆமென். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறக்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். 2 படகுகளை கண்டார். அவைகளிலே இருந்தவர்கள் வலை கீழே இறக்கி வலைகளை என்ன செஞ்சாங்களாம்? அலசி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். மீன் வலை அலசத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா, கடலில் கொண்டு வந்த மீன்கள் எல்லாம் கரையில் கொண்டு வந்து ஏலம் போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் ஏலம் போகும், இந்த பக்கம் எல்லாத்தையும் முடித்த பிறகு தான், அதன் பிறகு தான் வலைகளை அலசி அதை மடித்து சரியான விதத்தில் கொண்டு வருவார்கள். ஆனால் முன்னாடியே அலசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு மீன் கூட இல்லை. தோல்வி. அவருடைய வாழ்க்கையில் தோல்வி. கர்த்தர் அவர்களை அழைக்கிற சமயத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? தோல்வியோடு இருந்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் உங்களை ரட்சிப்பில் அழைக்கிறாருன்னா சும்மா அழைக்க மாட்டார். தோல்வியாக நீங்கள் இருக்கும் பொழுது, தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது, போராடி கொண்டிருக்கும் பொழுது, உங்களை வாழ்க்கையில் அடுத்த கதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறப்ப கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர்கிட்ட வெற்றியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அல்ல, தோல்வியை சந்தித்தவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. என்னால் முடியல ஆண்டவரே, நான் உடைந்து போயிருக்கிறேன், பலவீனப்பட்டு போயிருக்கிறேன், வெற்றியான வாழ்க்கை என்னால் வாழ முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுத்து நடத்துகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன அப்படிதான் நடத்தினார். என்ன ஆரம்பத்தில் அழைத்தப்ப பெரிய அழைப்பு,
அந்த அழைப்பு, தேவனுடைய அழைப்பு யாருக்கா இருந்தாலும் அது ஒரு பெரிய அழைப்பு. அந்த அழைப்பு உன்னதமானது. அந்த அழைப்புல பல தோல்விகள் வரும், நஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், உபத்திரங்கள் வரும். என்ன வந்தாலும் ஆண்டவர் மாத்திரம் சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஆளுகை ஆசீர்வாதத்துக்கு உள்ளானதாக நடக்கும். அதுல சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. நான் நஷ்டப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், என்னால் ஜெயிக்க முடியலங்கிறதுலாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. நீங்கள் கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் ஒன்றுமே இல்லை, சைபர் தான்னா ஆண்டவருக்கு தேவை அந்த பாத்திரம் தான். எதுல இருந்து தான் ஆரம்பிக்க முடியும்? நம்பர் 1ன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. சைபர்லேருந்து ஆரம்பிக்கும் பொழுது தான் 1 வருது. 1 முடிஞ்ச உடனே தான் அடுத்தது 2 வருது. அதை போல நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்கள்ல தோல்வியான ஒரு பாதையில் இருக்கும்பொழுது கர்த்தர் அழைக்கிறாருன்னா அதுல ஏதோ ஒரு சில ரகசியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ரகசியம் என்னன்றதை ஆண்டவர்கிட்ட தெரிந்து கொள்ளணும், கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நான் எந்த வழியில வெற்றி பெற முடியும், எந்த வழிகளில ஆசீர்வாதத்தை காண முடியும், எந்த வழியில நான் ஜெயமுள்ள ஒரு பாத்திரமாய் மாற முடியும், அதை நான் சிந்திக்கும் பொழுதுதாங்க எனக்கு வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில அழைப்புல ஒரு பெரிய மாற்றம். ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரு. ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? மலைகளை அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களை, மலைகளை அலசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏசு அந்த இடத்துக்கிட்ட வர்றார். அவனை கவனிக்கிறார். நீ தோல்வியான நிலைமை, நல்லா யாரும் கண்ணை மூடிட்டு இருக்க கூடாது, சாச்சிக்கிட்டு கூடாது, என்ன கவனிக்கணும். நீங்க தோல்வியான நிலைமையில இருக்கிற அந்த சூழல்களை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, என் ஆண்டவர் பார்க்கிறாரா இல்லையா? நிச்சயமா பார்க்கிறார். நீங்க நல்ல ஜெயமா இருக்கக்கூடிய காலங்களை விட தோல்வியா இருக்கிற நேரத்துல தான் கர்த்தர் உங்களை கவனிக்கிறார். நான் பின்மாற்றமா இருந்தப்பதான் கர்த்தர் என்னை ரொம்ப கவனிச்சார். நான் தோல்வியோடு இருந்த பொழுதுதான் கர்த்தர் என்னை சரியாய் புரிந்து கொண்டார். தாய் தகப்பன் கூட புரிஞ்சுக்க முடியாது, உறவுகள் கூட புரிந்து கொள்ள முடியாது. யாரெல்லாம் புரிஞ்சுக்காம ஆண்டவர் தான் புரிந்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அந்த அழைப்பு இருக்குது, ரொம்ப தோல்வியான அழைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே தேவன் பேதுரு அந்த இடத்தை அழைக்கிறார். யோவான் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு படிங்க. பிற்பகுதியில் அந்த ராத்திரியிலே மைக்கில் படிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலேயே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. நல்லா கவனிக்கணும். திரும்ப அந்த வசனத்தில் படிக்கும் பொழுது அந்த ராத்திரியில் எப்பன்னா ஃபர்ஸ்ட் அவங்க தொழில் அது அழைப்பை பெறாததுக்கு முன்னாடி, அழைப்பை பெறாததுக்கு முன்னாடி, கர்த்தர் அழைக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையில் தோல்வி. அன்னைக்கு ராத்திரில ஒன்றும் ஆகப்படல, வலை அலசிட்டு இருக்காங்க. இப்ப எப்படின்னா இயேசுவோட 3.5 வருடங்கள் ஊழியத்தை செய்து விட்டார்கள். செய்ததுக்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வருகிறது. சரி, நாம இனிமே என்ன செய்யலாம்? இனிமே இந்த வேலையை விட்டுவிடுவோம். என்ன வேலை செய்வோம்? எனக்கு அன்பானவர்களே, சின்ன பிள்ளைகள் கூட மைக் எடுத்து வச்சு வசந்த பேசலாம். நல்லா போட்டி உங்களுக்குள்ள யாரும் முன்னாடி வச்சுட்டு பட்டு மைக் எடுத்து பேசலாம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். முன்னாடி அறிவை கொண்டு வேலை செய்தார்கள், மீன் கிடைக்கல. பின்னாடி சீசர்களுக்கு உபத்திரவம். என்ன உபத்திரவம்னா, தேவன் செஞ்சுட்டாரு, அவரை அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க, அவர் இறந்தவர் உயிரோட எழுப்பிட்டாரு. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில ஒரு பயம். வெளியில சொன்னா கல்லால் அடிச்சு கொள்ளுவோம். வெளியில நமக்கு நிறைய போராட்டங்கள் இருக்குது. ஆகவே நம்ம இப்ப என்ன செய்யலாம், என்ன செய்யணும், என்ன செய்யலாம், என்ன செய்யணும்னாக்க ஒரே வழி என்னதான் இருக்கு, நம்ம பழைய தொழிலுக்கு போயிடும். சில சமயத்தில் நீங்க கூட அப்படிதான் நினைக்கிறீங்க, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு
பழைய வேலைக்கு போயிடும். ரட்சிப்புலாம் நமக்கு ஒத்துக்காது, ரட்சிப்பு நிற்காது. என்னுடைய சுபாவங்களில் ஒரு மாற்றம் கிடைக்கல. நான் தோல்வியான பாதையில் போயிட்டுருக்கிறேன். வெற்றியை என்னால் வாழ முடியல. நான் தோற்றுட்டேன். பழைய தொழிலை செய்வோம். இப்படிதான் இவன் பழைய தொழிலை செய்ய வந்திருக்கிறான். அங்கே என்ன நடந்துச்சு? மீன் பிடிக்க போகிறாங்க. சீசர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் ஒன்றா திரண்டு போய் படகு எடுத்துகிட்டு போய் மீன் பிடிக்கிறாங்க. அவங்க நிறுத்திட்டு வந்த படகு கரையிலேயே நிற்குது. அவங்க நிறுத்திட்டு வந்த படகு எங்கே நிற்குது? கரையிலேயே நிற்குது. அந்த படகுல ஏறி தான் அவர்கள் பிரயாணம் பண்ணி மீன்களை பிடிக்க போகிறார்கள். நீங்க கூட பல சமயத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை மறந்துட்டு அல்லது இந்த ரட்சிப்பை புரிந்து கொள்ளாமல் இந்த ரட்சிப்பு நமக்கு நிற்காதுன்னு சொல்லிட்டு பின்மாற்றத்தோடு சில சமயத்தில் நீங்க போனீங்க பாருங்க. அப்போ கூட உங்களோட பழைய சுபாவங்கள்ல பழைய வெற்றியை பார்க்கலாம் நீங்க நினைச்சீங்க. உங்களால் பார்க்க முடியல. உங்களால் வெற்றியான வாழ்க்கை வாழ முடியல. அப்போதான் நீங்க நினைக்கிறீங்க, சே நான் அங்கே போனாலும் உட்பட முடியல, இங்கே என்னன்னாலும் உட்பட முடியல, நான் என்னதான் செய்வேன். நீங்க தவிக்கிறதையும் ஆண்டவர் கவனிக்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ராத்திரியில ஒன்றும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை, கிடைக்கல. யோபு 33வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு 17வது வசனம் சொல்லுது, மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். ஆமென். இது அன்பானவர்களே, ராக்காலத்தில் தான் தேவன் கூட பல காரியங்களை செய்கிறார். இதையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். ராக்காலம் என்பது எது? ஒருவரும் செயல்பட முடியாத ஒரு காலம் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்தில் கர்த்தர் செய்வார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே ராக்காலம் மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய யுத்தம் வரும் போல இருக்கே அப்படின்னு நம்ம வேதனைப்பட்டோம், நினைச்சோம். அந்த சமயத்தில் நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபித்தோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு யுத்தம் வரக்கூடாது, ஒரு வெற்றி எங்கள் தேசத்துக்கு கொடுக்கணும், நீங்களும் நானும் ஜெபித்தோம். கர்த்தர் யுத்தத்தை நிறுத்திட்டார். ஆனால் இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கும் ஈரான் தேசத்துக்கும் மாபெரும் ஒரு பெரிய சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? இந்த ஈரான் தேசம் தான் இன்னைக்கு ஈரான் சொல்லப்படுறது ஒரு காலத்தில் பெர்சியா என்று சொல்லுவார்கள். மேதிய பெர்சியா தேசம் இன்றைக்கு இருக்கிற ஈரான். மேதியா என்பது ஈராக்கு. ஈராக்கு தான் இந்த தேசம். அடுத்த பகுதி பெர்சியா என்பது ஈரான் என்பதை குறிக்கிறது. அப்ப இந்த 2 தேசங்களும் அன்றைய நாள்களுக்கு இஸ்ரேலுக்கு விரோதமான தேசங்கள் தான். சீரியா உட்பட எல்லா தேசங்களும் இஸ்ரேலுக்கு விரோதமாக தான் நின்று கொண்டிருந்தன. அந்த ராக்காலம் இக்காலம். இந்த ராக்காலத்துல என்ன முயற்சித்தாலும் ஒன்றும் நடக்காது. இந்த அப்போஸ்தலர்களை 6 பேர் பிரித்து மீன் பிடிக்கும்படி போகிறார்கள். ஆனால் அவர்களால் பிடிக்க முடியல. அந்த மீன் அவங்களால் என்ன செய்ய முடியல? பிடிக்க முடியல. தோல்வி. அங்க என்னடான்னா இயேசுவை கொண்டுட்டாங்க. ஆனா ஒரு சிலர் பார்த்துட்டு உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அங்கேயும் ஒரு தோல்வி. இங்க வந்து மீன் பிடிக்க வந்த பிறகும் கூட என்னுடைய வாழ்க்கையில மீனும் கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு தவிக்கிறார்கள். நீங்கள் கூட தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளாமல், ஆண்டவருடைய விருப்பத்தை புரிந்து கொள்ளாமல் நீங்க தேவனிடத்துல ஒரு காரியம் கேட்டீங்கன்னா ஒரு காரியமும் நடக்காது. தேவ சித்தம் இல்லாம ஒரு காரியம் நடக்கவே நடக்காது. உன் மாம்சத்துல ஒரு காரியத்தை நீ மீன் பிடிக்க போகலாம். மீன் பிடிப்பதற்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா நீ ஏற்கனவே மீனவன் தான், உனக்கு கணக்கு நல்லா தெரியுது. ஆனா மீன் பிடிக்க போறீங்க, ஆனா உன்னால மீன் பிடிக்க முடியாது. உன் அறிவு அங்க என்ன செய்யாது? வேலை செய்யாது. நீ தோல்வியான பாத்திரம். உன்னால மனசை ஒருநிலைப்படுத்த முடியாது. உன்னால வெற்றியான வாழ்க்கை வாழ முடியாது. உன் அழைப்பை விட்டுட்டு திரும்பவும் தோல்வியான இடத்துக்கு நீ வந்திருக்கிற.
உன் அழைப்பை எப்போ விடுறியோ அப்போவே உன் வாழ்க்கையில நஷ்டம் வந்துருச்சு. உன் அழைப்பு நல்ல விசுவாசி, நீ நல்ல ஜெபிக்கிற விசுவாசி, நல்ல துதிக்கிற விசுவாசி, வெற்றியான வாழ்க்கை வாழ்கிற விசுவாசி, நீ உனக்கு தோல்விகிறது கிடையாது. கொஞ்சம் பொறுமை தேவை. அந்த பொறுமை இல்லாதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு தோல்வி. ஏசாயா 21வது அதிகாரம் 12வது வசனத்துல ஏசாயா சொல்றாரு பாருங்க. யாராவது ஒருத்தவங்க இங்க நடுவுல மைக் எடுத்து வச்சுக்கீங்க. யாரு வசனத்தை எடுக்கிறீங்களோ பட்டுன்னு எடுத்து படிக்கணும். அதற்கு ஜாமக்காரன் விடிய காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. நீங்கள் கேட்க மனதானால் திருப்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். நீங்க அந்த பேதுருவும் 6 அப்போஸ்தலர்களும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தாங்கன்னா இந்த தோல்வி அவங்க சந்திச்சிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தாங்கன்னா இந்த வெற்றி அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்க கொஞ்சம் அவசரப்பட்டதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியல, வெற்றியை பார்க்க முடியவில்லை. நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டதுனால தான் உங்களால் ஜெயம் பெற முடியல, மாறாக தோல்வியை நீங்கள் சந்தித்தீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த தோல்வி வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? பின்னாடியே வெற்றி வருகிறத நீங்கள் கவனிக்கவில்லை. பல சமயத்தில் வெற்றியான வாழ்வை நீங்கள் மறந்துட்டீங்க, எழுந்துட்டீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கை தோல்வியை சந்திக்கிறீர்கள். அந்த வெற்றி பின்னாடியே வந்துகிட்டு இருக்குது. தோல்வியை பார்த்த உடனே வேற பகுதிக்கு நீங்க மாற நினைச்சீங்க பாருங்க, அதுதான் நீங்க செஞ்ச மிகப்பெரிய தவறு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். ரா காலமும் வருது, அடுத்தது விடிய காலமும் வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, அந்த ரா காலத்துல தான் நிறைய பேர் தடுமாறிட்டாங்க. ரா காலம் வருகிறது. அந்த ரா காலத்தில் யோவான் 13:30 படிக்கும் பொழுது அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது அது ரா காலமாக இருந்தது. யூதாஸ் காரியத்தை எப்ப அந்த அப்ப துணிக்கையை வாங்கினா, அந்த அதிகாலை நேரத்தில், அதாவது ரா காலத்தில். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில ரா காலம் வரும்போது சில சமயத்துல நம்முடைய வாழ்க்கை தோல்வியை சந்திக்கும். அந்த தோல்வி வரும் பொழுது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தோல்வி வரும் பொழுது ஒண்ணுதான் செய்யணும். பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, பேசாம அமர்ந்திருந்தீங்கன்னா அதுல ஆண்டவர் கொடுக்கிற வெற்றியின் பாதை அடுத்தது வருகிறதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். தோல்வி வரும் பொழுது தடுமாறக்கூடாது. அதே சமயத்துல தோல்வி வரும் பொழுது பொறுமையா இருந்தீங்கன்னா அடுத்து வருகிற வெற்றி நீங்க சுதந்திரிக்க முடியும். ஒரு அழிவிய சொல்லுங்க பார்ப்போம். பல சமயத்துல அதை உணராம நீங்க கொஞ்சம் அசர்றப்பதான் உங்களுடைய வாழ்க்கை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தோல்வியான பாதையில நீங்கள் ஓட ஆரம்பித்துவிட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே வெற்றியை கண்ட புனிதர்களும் இருக்கிறார்கள். ஆதியாகமம் 32:24 23 வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு தோல்வி வருகிறது. என்ன தோல்வி வருகிறது? அவருடைய அண்ணன் கிட்டத்தட்ட 300 பேரோட 600 பேரோட வரான், ஆட்களோட வரான். அவங்க அண்ணனுக்கு இவனுக்கும் பிரச்சனை. இவன் அண்ணனை ஏமாத்தி அதாவது குடும்ப ஆசீர்வாதத்தை களவாடினவன். ஆகவே இவனுக்குள்ள ஒரு பயம் வருகிறது. அண்ணன் 300 பேரோட வராது, நிச்சயமா நம்ம செத்தோம். அவன் என்ன பண்றான், திரும்பவும் தன்னிட்ட இருக்கிற ஆட்களை ரெடி பண்ணி அவங்கள அழைச்சிட்டு போய் அவனை கொள்ளலாம் நினைச்சிருந்தான்னா அவன் தோத்து போயிருப்பான். ஆனா மாற அவன் என்ன பண்றான், கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாக்கோப்பு எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டு காரணகர்த்தா யாரு? யாக்கோப்பு தான் காரணகர்த்தா. யாக்கோப்பு தான் அண்ணனை ஏமாத்தினவன். அந்த யாக்கோப்பு பிந்தி தலைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப
கீழே ஒரு ஆம்பு ரிப்பேர் ஆகி போயிடுச்சு. ரிப்பேர் ஒரு ஆள் பண்ணிட்டு போயிட்டான். அதை எடுத்தும் போது ஒரு 1500 ரூபாய்க்கு நானும் தாமஸ் தான் போய் சரி பண்ணிட்டு வந்தோம். ஆனாலும் ஒரு தெளிவு இல்லை. அப்போ நம்முடைய மயிலாடுதுறையில் கூட்டம் போடுகிறதுக்கு தீர்மானித்திருந்த வேலைகளிலே அதற்குரிய ஒருவர் சொன்னார், ஒரு நல்ல ஆப் ஒரு மெட்ராஸில் இருக்குது, நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னார். கடந்த நாட்களில் போய் அங்கே வாங்கிட்டு வந்தோம். அந்த ஆப்பு தான் இந்த 2 ஸ்பீக்கருக்கும் பயன்படுது. உண்மையிலே இப்போ நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர் 4 ஸ்பீக்கரையும் எடுத்துகிட்டு போய் மதுரையில் நானும் ஜான் பீட்டரையும் எடுத்துகிட்டு போனோம். எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்தோம். அதுக்கு 4த்துக்கு சேர்த்து 6600 ரூபா சொன்னேன். அதில் நான் ஒரு 1000 ரூபா குறைச்சிட்டேன். 1400 குறைச்சேன். அது பிறகு அதெல்லாம் முடியாதுன்னுட்டார். 5400 ரூபா அந்த 4 ஸ்பீக்கருக்கும் பேப்பர் போடுறதுக்கு. ஒரு சிலர் பண்ண தப்புக்கு நாங்கள் போய் சரி பண்ணிட்டு வந்தோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, சில தவறுகள் பல காரியங்களுக்கு நன்மையாக வருது. இந்த இந்த ஆம்பு இன்னொரு புது ஆம்பு வாங்குறதுக்கு ஆண்டவனுக்கு உதவி செஞ்சார். அல்லேலூயா. தோல்விகள் வருகிறது என்பதை நினைத்து நம்ம கவலைப்படக்கூடாது. அதே சமயத்தில் பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது என்னன்னா, ஒரு மாபெரும் வெற்றி. பிந்தி தனித்திருந்தான் அவன் யாப்போக்கு நதிக்கரையிலே உட்கார்ந்து தேவனோடு ஜெபித்து கொண்டிருந்தான். இரவு முழுவதும் ஜெபம். விடுகிற வேளையிலே தேவனை கீழே இறங்கி வர்றார். அவரை பிடிச்சுக்கிட்டான். விடமாட்டேன், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன். நான் திருட்டளவிலே வெற்றியை பெற்றேன். அது எனக்கு அறிவாலும் பட்டயத்தோடும் என்னை கொள்ளுகிறதுக்கு வருகிறது. நீர் என்னை ஆசீர்வதித்தால் அவனை எளிதாக நான் ஜெயித்து விடுவேன். நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விடியற் காலை வரைக்கும் போராடி ஜெபித்தார். கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். ஒரு அண்ணனே சொல்லுங்க பார்ப்போம். அன்பானவர்களே, பேதுருவை போல தோல்வியான பாதையிலும் போகக்கூடாது. பேதுருவை போல எடுத்தோம் கவிழ்த்தோம் ஒரு காரியத்தை செஞ்சிடக்கூடாது. பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமை இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது. பொறுமை யாக்கோபினிடத்தில் இருந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆரம்ப நாட்கள்ல அந்த பேதுரு அழைப்பை ஏற்று வந்தவன் பின்னாடி பார்த்தீங்கன்னா திரும்பவும் கர்த்தர் அழைக்கிறார். வலைகளை அழைச்சி கொண்டிருக்கிறார்கள். அந்த ராத்திரி வேளையிலே ஒன்றும் அவர்களுக்கு அகப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என கண்டானவர்களே, உலகத்துக்கு தான் இருண்ட நேரம், கர்த்தருக்கு இருண்ட நேரம் என்பதே இல்லை. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 35வது வசனம். இங்கே பிள்ளைகள்ல யார் வசனத்தை ஃபர்ஸ்ட் எடுத்தீங்களோ அவங்க படிங்க பார்ப்போம். 2 ராஜாக்கள் 19:35. அந்த ராத்திரியில் யார் படிக்கிறீங்களோ பட்டுன்னு. அந்த ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தார். எசேக்கியா தோல்வியோட பயந்துட்டு கிடக்கிறான் கர்த்தருடைய ஆலயத்துல. கர்த்தர் ஒரே ஒரு தூதன் அனுப்பினார். அந்த ராத்திரி நேரத்துல 185,000 பேரை ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு அழியை சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய சமூகத்தை மாத்திரம் நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறார். ஒரு அழியை சொல்லுங்க பார்ப்போம். உன் அழைப்புல, ஆரம்ப அழைப்புல கர்த்தரை விட்டு நீ தூரமா போயிட்ட, திரும்பவும் கர்த்தர் அழைக்கிறார். அப்ப நீ என்ன பண்ற, நடுராத்திரியில மீன் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 5:2 படிக்கும் பொழுது பிரயாசங்கள் இருந்தது, ஆனா அங்க என்ன இல்லை, வெற்றி இல்லை. யோவான் 2:3 படிக்கும் பொழுது, 21:3 படிக்கும் பொழுது அழைப்பை விட்டுட்டாங்க, எல்லாமே தோல்வி. திரும்பவும் அழைப்பை விட்டுட்டு வந்துதான் அங்க மீன் பிடிக்க கடற்கரையில நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் ஒரு தோல்வி. உங்க வாழ்க்கையில அழைக்கப்படுகிற வரை உலகத்தில் இருக்கலாம். அழைக்கப்பட்ட பிறகு அந்த அழைப்பை உதாசீனப்படுத்தினால் உங்களோட வாழ்க்கை தோல்வியும். தோல்வியுற்ற பிறகு திரும்பவும் அந்த தோல்வியிலேயே நான் வெற்றி பார்ப்பேன்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. இரண்டாவதாக லூக்கா 5வது அதிகாரம் 3வது வசனத்தினுடைய பிற்ப
பகுதி எடுத்து படிப்போம். அந்த படவில் படிங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். ஆஃபரிட்டே படிப்பு போடுறது மைக்கு வேலை செய்யுங்க. படி. அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்று தள்ளுபடி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதனை. நல்லா கவனிக்கணும். அழைப்பின் ஆரம்பத்துல சீமோனுடைய படகுன்னு தெரிஞ்ச பிறகும் அந்த படகுல ஏறி உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு கொஞ்சம் தள்ளி விடுப்பா அப்படின்றாரு. அலை முழக்கமா இருக்கு. அதை தள்ளி கொஞ்சம் தூரத்துல படகுல உட்கார்ந்துட்டு அங்கே இருந்து பிரசங்கம் பண்றாரு. ஜனங்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். யோவான் 21வது அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு சத்தமா படிக்கணும். 5வது வசனத்துல பிள்ளைகளே நல்லா கவனிக்கணும். அழைக்கப்படுகிற பொழுது படகுல உட்கார்ந்துட்டு கொஞ்சம் தள்ளி போய் நின்றுக்கிட்டு அது சொல்றாரு, படகுல உட்கார்ந்து வாய்ப்பு கொடுங்கன்றாரு. வாய்ப்பு கொடுக்குறாங்க. தள்ளி போய் உட்கார்ந்து போதகம் பண்றாரு. இங்க சீமோன் பேதுருவும் அவனை சார்ந்தவர்களும் ஒரு கடல் கரையிலிருந்து ஒரு 250 அடிக்கு அந்தாண்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. படகுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மீனை பிடிச்சிட்டு தோல்வியோட வந்து கொண்டு நிற்கிறாங்க. அந்த படகு இருக்கிறதுக்கும் கரைக்கு 250 அடி இருக்கும். அந்த மாதிரி தோல்வியான சமயத்துல கரையில் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றார், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது இல்லை. ரொம்ப காமெடியா இருக்குல்ல சில சமயத்துல. முன்னால பர்மிஷன் கேட்கிறாரு, படகுல உட்கார்ந்துறாரு. இப்ப அவங்க படகுல உட்கார்ந்து மீன் பிடிச்சிட்டு தோல்வியை கண்டு நிற்கிறாங்க. 250 அடி அந்தாண்ட கரையில நிற்கிற இயேசு சொல்றாரு, இங்கே சத்தமா சொல்றாரு, பிள்ளைகளே பிள்ளைகளே, கடைசியா உட்கார்ந்து இருக்கிற என் பிள்ளையே, புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? என்ன கேட்கிறாரு? இது உண்மையிலே ஞானம் உள்ளவன் கேட்கிற கேள்வியா? அவங்களே தோல்வியோட உள்ள படகுல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. தோல்வியோட படகுல உட்கார்ந்து இருக்கிறவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? எவ்வளவு கொடுமையான கேள்வி. சில ஆட்கள், சில விசுவாச மக்கள் வச்சு எல்லாம் நல்லா கொஞ்சம் கால் முடியலன்னு கூட தேவ சமூகத்தை கொஞ்சம் மடிச்சுக்கிட்டு உட்காருங்க பார்ப்போம். தோல்வியோடு உங்களை கேள்வி கேட்பார். உங்கள் மனசில் கூட பேசுவார். ஆண்டவர் சும்மா பேச மாட்டார். உங்களுக்கு ரொம்ப நெருக்கதாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் கேட்பார். என்ன கேட்பாரு? சபையில் ஐயா சொன்னாங்களோ, ஒரு பொருத்தனை செய்யறவங்க செய்யுங்க, கொடுக்குறவங்களும் கொடுங்க, இந்த தேவை பெருசாக இருக்குன்னு ஒரு சூழல் உங்களுக்குள்ள வரும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அனுப்பி கொடுக்குறது ஒன்றுமே இல்லை, நான் எதை கொடுப்பேன்? நானே ஏற்கனவே தோல்வியோடு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும் எதை உனக்கு தூண்டுனா நீ பெருக்கம் அடைவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுகிற வழி என்னங்கிறது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் அதை அறிவார். ஆண்டவர் அதை செய்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். நீங்கள் அது ஆயத்தமாக இருக்கும் பொழுதுதான் அற்புதத்தை பார்க்க முடியும். ஒரு அழிலே சொல்லுங்க பார்ப்போம். அற்புதம் சாதாரணமாக வராது. 2 வழியில் உட்கார்ந்து இருக்கிறவன் அற்புதத்தை பார்க்கவே முடியாது. அங்கே பணத்துக்காக தொடர்பு, இங்கே விசுவாசத்துக்காக தொடர்பு. இப்படிப்பட்டவனால வாழ முடியாது, வளர்ச்சி அடைய முடியாது. அவன் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக தான் முடியும். அப்போ எதிர்காலிக்கணும். ஒரு பணத்தோடு போயிடும். இல்லை விசுவாசம்னா, விசுவாசம்ங்கிறது எதில் இருக்குன்னா ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒரு வழி இல்லை, அதுல ஏதாவது செய்ய முடியுமா? அந்த
நம்பிக்கையற்ற நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வரும். நம்பிக்கையற்ற நிலைமையில ஓடுகிறதுக்கு ஏற்ற பலன் எனக்கு வேணும். நேற்றுக்கு முந்தின தினம் வெள்ளிக்கிழமை நான் பாஸ்டர் குமார் அவர்கள் டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் சந்திக்க போனோம். சந்திக்க போகும்பொழுது டாக்டர் சொன்னார், ஃபஸ்ட்டு எனக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு எக்கோ டெஸ்ட்டு என்னுடைய நெஞ்சில் என் மார்பகத்தில் ஹார்ட் இருக்கிற பகுதியில் செக் பண்ணேன். செக் பண்ணிவிட்டு என் பல்லு கால்சியம் குறைவினால ஆக்சிடென்ட்னால ஏற்கனவே உடஞ்சிருந்ததெல்லாம் இப்போ மாவாக நுழைந்து வருது. வேறு பல்ல சுருவுற பல்லு சொல்லணும்னா டாக்டருடைய ஒப்பீனியன் வேணும்னு பல் டாக்டர் சொன்னார். அந்த பல் டாக்டரை விட்டு அவர்கிட்ட பேசுகிறேன். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னாரு. என்ன? எல்லாருக்கும் ஹார்ட் பம்பிங், ஒரு ப்ரெஷர் அண்ட் அப்படி இல்லைன்னு, அதாவது ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துச்சுன்னா குறைஞ்சிடும். எனக்கு 51 இருக்கணும் நார்மலாக ஒரு ஆளுக்கு ஹார்ட் பம்ப், நல்ல வேகமாக பம்ப் பண்ணுறது. ஆனால் எனக்கு இருந்தது ஹார்ட் அட்டாக்கு பிறகு 47. ஆனால் நேற்றைய தினத்தில் சொன்னார், ஆச்சரியமாக இருக்குன்னாரு. என்ன? 50, கிட்டத்தட்ட 50 இருக்கிறது நார்மல். ஹார்ட் பம்பு திரும்பவும் நார்மலாக 50 அளவுக்கு இருக்குது. பெரிய ஆச்சரியமாக இருக்குன்னாரு. அல்லேலூயா. ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே வழி இல்லை. இனிமேல் அந்த ஹார்ட் பம்பு 47ன்னா 44, 45, 45 இப்படிலாம் குறையும். ஏற்கனவே பாஸ்டர் குமாருக்கு 47 இருந்துச்சு, இப்போ 45 தான் இருக்குது. ஆனால் எனக்கும் அப்படி குறைஞ்சிக்கணும், ஆனால் எனக்கு ஏறிட்டு இருக்கு. அப்போ தேவ சித்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? சொல்லுங்க. தோல்வின்னு நீங்களும் நானும் நினைக்கிறது நிற்காது. எது நிற்கும்? ஆண்டவருடைய சித்தங்கிறது ஒன்று இருக்கு பாருங்க. அந்த ஆண்டவருடைய சித்தம் தான் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிறைவேறும். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த நம்பிக்கை உருவாகும் பொழுது ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைமையில ஒன்று ஆண்டவர் உருவாக்கும். அவர்தான் தேவன், அவர்தான் தேவன். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாயிரம் உங்களிடத்துல இருக்கா? அது சத்தம் கேட்ட உடனே அவங்களுடைய மனசு என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க வந்திருக்கிறது ஆண்டவர்னு அவங்க புரிஞ்சுக்கணும். ஆனால் அது அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை, அதை அவங்க அறிந்து கொள்ளவில்லை. வார்த்தையான தேவன் வார்த்தையினாலே அவர்களிடத்தில் பேசுகிறார். லூக்கா 5:1 படிக்கும் பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி நெருக்கினார்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தோல்வியான பாதை நமக்கு அமைவது எதனால தோல்வி அமையும்? ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு தோல்விங்கிறது எப்படி வருது? ரட்சிக்கப்பட்டவனுக்கு தோல்விங்கிறது எதனால வருதுன்னா, அடிப்படையா என் ஆத்துமா தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியதாக, தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளக்கூடாததாக, தேவனுடைய அபிஷேகத்தை உள்வாங்க கூடாததாக இருக்கும் பொழுது அதனால நித்தியான வாழ்க்கை வாழ முடியாது. அதே சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அந்த வார்த்தை எனக்குள்ள இறங்கணும், அது கிரியை செய்யணும்னு யார் நினைக்கிறோமோ அவங்க வாழ்க்கையில கர்த்தரால அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. சங்கீதக்காரர் 6வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 6:4, திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும். என்ன சொல்றாரு சங்கீதக்காரன்? சொல்ற ஒரே ஒரு காரியம் என்ன? திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும். 31:7 சொல்றாரு, நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன். 9வது வசனத்துல சொல்றாரு, துக்கத்தினால் என் ஆத்துமாவும் என் உயிரும் கூட, என் வயிறும் கூட கருகி போயிடுச்சு. அப்ப துக்கமும் தோல்வியும் உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கிறது? ஜெயமில்லாத வாழ்க்கை, மரண வாழ்க்கைக்குள்ளே உங்களை கொண்டு போய் சேர்க்கிறது. நல்லதான் இருந்தேங்க, சாட்சியாக தாங்க வாழ்ந்தேன், இப்போ என்னால் முடியல, ரொம்ப தோல்வியின் பிடியில் நிற்கிறேன், எனக்கு வெற்றி கிடைக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய போகிறார். அதற்கு முன்பாக நீங்கள் வெற்றியை இழக்கிற
ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. காரணம், உலகம் உங்களுக்குள்ளே அதிகமாகிவிட்டது. ஒரு மனுஷனுக்குள்ளே உலகம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த உலகத்தினுடைய சிந்தனை தான் அவளை வந்து சந்திக்கும். இதில் எல்லாருக்கும் சந்தேகமே இல்லை. உனக்குள்ள எது நிரம்பி இருக்கு? உன் ஆத்மாவுக்குள்ள நிரம்பி இருக்கிறது என்ன? விசுவாசமா, உலகமா? உலகம்னு சொன்னா அந்த உலக சிந்தனை உனக்கு அப்படியே கொண்டு போய் தள்ளிட்டு போய் ஒரே ஒரு நிமிஷத்துல தற்கொலை பண்ணிக்கிறான். கயிறு எடுத்து தொங்குறவனுக்கு அந்த ஒரு நிமிஷம் போதும். மருந்து சாப்பிட்றவனுக்கு அது ஒரு நிமிஷம் போதும். மரணத்துக்கு ஏதுவானவர்களை செய்யும் பொழுது ஒரு கொஞ்ச நேரம் தான் அவனுக்கு தேவை. அந்த அனுபவத்தை உங்க வாழ்க்கையிலிருந்து நீங்க விடுவிக்கணும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்ற 51வது அதிகாரத்துல 1வது வசனம் சொல்லுது பாருங்க. யார் முன்னாடி எடுக்கிறீங்களோ அவங்க படிங்க. தேவனே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும். உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரிக்கும். ஆமென். என்ன அழகான வார்த்தை. அப்ப நீங்களும் நானும் என்னதான் செய்யணும்? என் விசுவாசத்தை குலைக்கிற சத்துருவை என்னை விட்டு, என் ஆத்மா விட்டு வழுவி போக செய்ய ஆண்டவரே நம்ம ஜெபிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 19:7 இன்னும் தாவீது சொல்றார் பாருங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதே ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லி பாருங்க. எதுதான் வேணும்? என்ன வேணும்? உலகம் அல்ல, நெட் அல்ல. சில ஆட்கள் நெட்டை திறந்தா போதும், அதில் அது நேர்மை, இதில் இது நேர்மை, இதுதான் சத்தியம், அதுதான் உலகம்னு சொல்லுவோம். சில ஆட்கள் உலகத்தில் இருக்கிற அயோக்கியத்தனத்தினுடைய பிறப்பிடமாகவே இருப்பாங்க. அந்த 2 காரியத்துக்கும் நம்ம போகக்கூடாது. என் ஆத்மாவில் என்னதான் நினைக்கணும்? வேதத்தால், வேத வசனங்களில் குறைவு எனக்குள் வரவே கூடாது. ரெண்டே சொல்லுங்க பார்ப்போம். எப்படி இருக்கணும்? வேத வசனத்துல குறைந்து இருக்கக்கூடாது. வசனத்தினால நிறைந்த ஆத்மா தான் வெற்றியின் ஆத்மான்னு சொல்லலாம். கரங்களை தட்டி ஒரு அழியை சொல்லுவோமா? ஒரு மனுஷன் தன்னிலை விளக்கன்னு ஒன்று கொடுக்கணும். எப்படி விளக்கம் கொடுக்கணும்? என் ஆத்மாவில் இவைகள் எல்லாம் வந்து என்னை குறைவுபடுத்துகிறது, நான் இவைகளை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுக்கிறார். அந்த ஆத்மாவில் வசனம் நிரம்பி இருந்தால் அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படக்கூடியதாக மாறுகிறது. அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர்கள் நல்லா கவனிக்கணும். வசனத்தை நம்ம படித்து ஆராய்ந்தப்பதான் புரியும். அப்போஸ்தலர்கள் ஏன் மீன் பிடிக்க வர்றாங்க? மீன் பிடிக்க வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இயேசு தங்களோடு இருந்த வரையிலையும் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா? ஒரு பெரிய அற்புதத்தை சிம்பிளா செஞ்சார். 5 அப்பா 2 மீன், அதை என்ன பண்ணாரு? பெருகும்படி செய்தார். அல்லேலூயா. உடைச்சு பெருக வச்சார். 12 கூட மீதி எடுக்க வச்சார். ஆகினால அவர்களுக்கு ஆதார குறைவே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுத்து வெற்றியை தருகிற தேவன் செத்துட்டார். செத்தது மாத்திரமல்ல, உங்களோட இருந்திருந்தா சீசர்கள் சிலர் சொல்லுகிறார்கள், பெண்களும் பார்த்திருக்கிறார்கள். ஆனா நாங்கள் பார்க்கல. வீட்டுல ஆகாரம் இல்லை. வெளியில ஊழியம் செஞ்சாதான் ஆகார குறைவிலிருந்து தப்ப முடியும். அப்ப வெளியில போய் ஊழியம் செய்யறதுக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை. இவங்க பசி பட்டினியா இருக்கிறாங்க. மீனை பிடிச்சா அந்த மீனை விற்கிற காசுல நம்ம என்ன செய்யலாம்? சாப்பாடு சாப்பிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில அது நடக்கல. தோல்வி. நல்லா கவனிக்கணும். இந்த தோல்வியோட மீன் பிடிக்க போறாங்க, மீன் கிடைக்கல. மீன் அவங்களுக்கு என்ன செய்யல? கிடைக்கல. இதோட ஒரு பெரிய கொடுமை, 250 அடி அங்காட நின்றுட்டு மீன் பிடிக்கல, தோல்வியோட எல்லாரும் 6 பேர் நிற்கிறான். அவங்க படிச்ச அறிவெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்பதான் நினைச்சு பார்க்குறாங்க, ஆரம்பத்தில் அழைப்புல ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தெல்லாம் செஞ்சாரு. ஆனா இப்ப அந்த ஆண்டவர் எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனா கரையில ஒரு ஆள் நின்றுகிட்டு என்ன சொல்றாரு? பிள்ளைகளே, சீக்கிரம்
என்ன கேட்கிறாரு? பிள்ளைகளே புசிக்கிறதற்கு புசிக்கிறதற்கு ஏதாயிரம் இருக்கா? நீங்க தோல்வியோடு நிற்கிறப்பதான் தேவைகள் பெரிதாகும். உங்களால வெற்றியான வாழ்க்கை வாழ முடியாது நீங்க நினைக்கிறப்பதான் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்குள்ள வந்துடும். அப்ப எப்படி அதை ஜெயிக்கிறதுனே உங்களுக்கு தெரியாது, தடுமாறிட்டு இருப்பீங்க. அதான் உலகம் சொல்லும், ஏய் நீ என்ன ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்ற, ஏன் உங்க வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கல? நீ ஏன் பிச்சை எடுக்கிற, ஏன் தவிக்கிற, ஏன் போராடிட்டு இருக்கிறேன்னு நக்கல் பேச்சுங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களே சும்மாவா கேட்குறாங்க? ஆண்டவர் சொன்னீங்க, உடனே இப்படி ஒரு சோதனை. யாரா இருந்தாலும் சோதனைங்கிறது பிரச்சனைகள் வந்துதான் ஆகும். ஆண்டவருக்குள்ள வந்த பிறகுதான் ஒரு சின்ன காரியமானாலும் உலகம் எப்படி பார்க்கும்? பூத கண்ணாடி வச்சு நம்மளை பார்க்கும். உலகம் நம்மளை பார்க்குற விதம் எப்படி? பூத கண்ணாடி. ஆண்டவர் என்னாரு? இந்த பாலுடைய பிள்ளைங்களை சீர்படுத்த வேண்டியதாங்க, சின்னவனுக்கு ஒரு நல்ல மறுவாழ்வு கொடுக்க வேண்டியது. ஆண்டவர் என்றாரு, அவருக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல தொழில் அமைய வேண்டியதானே. இப்படி பல விதத்துல நமக்கு நெருக்குதல்கள் வரதான் செய்யும். பாஸ்டர் அவர் ஜெபம் பண்ணா எல்லாம் நடக்கும். இப்போ அவர் ஜெபம் பண்ண சொல்ல வேண்டியதானே. உன் ஜெபத்துக்கு ஒரு சோதனை வரும், உன் விசுவாசத்துக்கு ஒரு சோதனை வரும், உன் எதிர்காலத்துக்கு ஒரு சோதனை வரும். அப்படி வருகிற பொழுதுதான் நீங்க ஜாக்கிரதையாக ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு அற்புதமான பாடல், அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் எழுதின ஒரு பாடல் வந்து ஞாபகத்துக்கு வருகிறது. சீஷன் என்பவன் அருமையான பாடல். யார் சீக்கிரம் எடுக்கிறீங்க? இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார். சிலுவை சுமந்தரா சீசனாகுவோ, சிலுவை சுமந்தரா சீசனாகுவோ, சிந்தை வாழ்வேலும் தாழ்வை தெரிவோ, சிந்தை வாழ்வேலும் தாழ்வை தெரிவோ, சிந்தை சுமந்தின் சந்தோஷத்தோ சந்தோஷத்தோ அவரே சொல்லார் கொள்ளரா சொந்த வந்தங்கள்
சதி செய்யலாம், கொல்லலாம், பாடலாம், உபத்திரவப்படுத்தலாம், நஷ்டப்படுத்தலாம். ஆனால் இயேசு என்பவர் எல்லாவற்றையும் தாங்கி, இயேசு அவரை பின்பற்றுகிறவன் எல்லாவற்றையும் தாங்கி நடக்க வேண்டும். சீசன் என்பவன் குருவை போலவே. குருவை போலவே சீசன் என்பவர் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவாரே பரலோகத்திலே கொண்டு உமக்கான் பாடி செய்தேன் நான் அழுதேனோ. பரலோகத்திலே கொண்டு உமக்கான் பாடி செய்தேன் நான் அழுதேனோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்த நிலைமையிலையும் தோல்வியின் எண்ணங்களோடு போராடிட்டு இருக்கக்கூடாது. தோல்வி வந்துருச்சு, ஆதார குறைவு வந்துருச்சு, மீன் பிடிச்சு வித்து சாப்பிடலாம் நினைக்கிறாங்க, மீன் கிடைக்கல. ஆனா வாசல்ல கடற்கரையில ஒரு சத்தம் கேட்குது. இதே கடற்கரையில தான் ஒரு நாள் இயேசு சொன்னார், உன் படகுல கொஞ்சம் உட்காரலாமான்னு கேட்டார். ஆனா அந்த கடற்கரை ஓரத்துல ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? பிள்ளைகளே, புசிப்பதற்கு யூதர்களுக்கு பயந்து இரவு நேரத்தில் போய் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. திருட்டளவாய் மீன் பிடிக்கிறார்கள். அவர்களுடைய நிலை அறிந்துதான் ஆண்டவர் கேட்கிறாரு, பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டா? உங்களுடைய தோல்வி, உங்களுடைய போராட்டம், உங்களுடைய கவலை, உங்களுடைய சஞ்சலம், உங்களுடைய எதிர்கால பயம் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நீ நினைச்சிட்டு இருக்கிற என் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியல, இல்ல, அவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே அறிந்துதான் உன் வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றங்களை செய்யறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். உன் வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கணும்னு ஒரு பிளானிங் பண்ணிட்டார். ஆனா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற என் தோல்வி, போராட்டம், கவலை, சஞ்சலம், எதிர்கால பயம், இது எல்லாம் என்னை அழிச்சிடும், இந்த வியாதி என்னை கொன்னுடும், என் கணவன் என்னை அழிச்சிடுவான், அல்லது என்னுடைய சூழல்கள் எல்லாமே எனக்கு எதிராக இருக்கு, நான் வெற்றியான வாழ்க்கை வாழ முடியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற பாரு. இந்த சமயத்துல தான் ஒரு சத்தம் உனக்கு கேட்கும். அது என்ன சத்தம் கேட்கும்? எப்படிப்பட்ட சத்தம்? யாருமே கூப்பிடாத ஒரு சத்தம். எப்படி சத்தம்? பிள்ளைகளே, என்னை கூப்பிட்ட 2 பேர் தானே உண்டு. எங்க அப்பா உண்டு, எங்க அம்மா உண்டு. இந்த 2 பேரும் இல்லாம ஒரு சத்தம் கேட்குது. பிள்ளைகளேன்னு ஒரு சத்தம் கேட்குது. அந்த பிள்ளைகளேங்கிற சத்தத்துக்கு உரிமையாளர் யாரு? அவங்க ஒண்ணுமே புரியல. அவங்களுடைய சூழ்நிலை எல்லாம் வச்சு கர்த்தர் கவனிச்சுட்டு இருக்கிறார். தொடர் தோல்வி, உன் ஆத்மாவை தொடர் தோல்வி 2 காரியத்தை செய்ய வைக்கும். நல்லா கவனிக்கணும். உன் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நீ தோல்வி அடைஞ்சிருக்கிறியோ அது 2 காரியத்தில் ஒன்று கொண்டு வந்து தள்ளிடும். முதல் காரியம், இனி உயிர் வாழக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். 2வது காரியம், இனிமேதான் எனக்கு பொறுப்பே இருக்குன்ற ஒரு நிலைமையை கற்றுக் கொடுக்கிறார். இந்த 2 காரியத்துல ஏதாவது ஒன்று நடந்தே தீரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி என்ன செய்யணும்? தொடர் தோல்வி உள்ள வாழ்க்கையில் வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீ வெற்றியை கொடுக்கணும்ப்பா, என் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கொடுக்கணும். என் மைண்டில், என் ஆத்மாவில் ஒரு சோர்வு இருக்காது, என்னை போய் அழிவுல தள்ளுது, அதை நான் விரும்பலை. ஆனால் என் ஆத்மாவில் இருக்கிற இந்த தொடர் தோல்வி எதனாலங்கிறத நான் இப்போ சிந்திக்கிறேன்.
இந்த தொடர் தோல்வியில எனக்கு ஒரு வெற்றி வேணும், அதை நீங்க தான் கொடுக்கணும். சொல்லுங்க பார்ப்போம். என்னுடைய பல சமயங்களில் அநேக பிள்ளைகளுக்கு அவர்களை குறித்து ஒரு தோல்வி தான் அதிகமாக. ஒரு காக்கா குஞ்சு நினைச்சுதான், இந்த உலகத்தில் அதுவும் அண்டங்காக்கா குஞ்சு, அண்டங்காக்கா வெள்ளேன்னு இருக்கும். எப்படி இருக்கும் புஷ்பா? அண்டங்காக்கா கருப்புங்கிறத விட கருங்கருப்புன்னு சொல்லலாம். அண்டங்காக்காலாம் இப்போ பார்க்கவே முடியல, சாதா காக்காலாம் நிறைய இருக்கு. அண்டங்காக்கா குஞ்சு நினைச்சதா இந்த உலகத்திலேயே என்னை நேசிக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை, எல்லாமே என்னை வெறுக்கிறாங்க நினைச்சுதான். அது தாய் யாருமே அதுக்கு தெரியல. அதை எல்லா பறவைகளும் கொத்தி தரத்தரிச்சாங்க, சுய தோல்வி. அது என்னென்னமோ பண்ணி தன்னுடைய சாய மாற்ற நினைச்சுதான். ஒரு ஊழியக்காரர் கீதமா இடத்துல சொன்னார், என்ன அவங்க விசுவாசி வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வித்தியாசமாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்களே, நல்லா இல்லையே அப்படின்னா. நான் சொன்னேன், எங்கள் விசுவாசி இல்லையா, என் மகன் அதுக்கு என்ன நான் அழகாக இல்லையோ அல்ல என்னை யாரும் நேசிக்கலையோ நான் நினைக்கல. அதை நேசிக்கிறதுக்கு தாய் தகப்பன் முதற்கொண்டு நாங்கள் தான் அந்த உயிரை விடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எதுவும் தெரியாமல் அப்படி பண்ணது. அதை குறித்து அதுவே காழ்ப்புணர்ச்சி நினைக்கிறது. அது தப்பு. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இதில் நம்பிக்கை ஓடுகிற நம்முடைய வாழ்க்கையை திருப்பி கொள்ளணும். உங்களை நேசிக்கிறதுக்குன்னே இந்த காக்கா அங்கெல்லாம் போயிடுச்சு. கடைசியாக ஒரு கருங்காக்கா கூட்டம் ஒன்று இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் போய் யதார்த்தமாக உட்காரப்போ தான் பார்த்துச்சு, எல்லாமே நம்ம ஆள் மாதிரியே இருக்குது, என்ன மாதிரியே இருக்குது. அப்போதான் அதில் ஒன்று அங்கேயிருந்து ஒடியாந்து பக்கத்தில் வந்து நின்றுச்சு. அது காலெல்லாம் பார்த்துச்சு, சே நான் சின்ன வயசில் என் குஞ்சு ஒன்று இருந்துச்சு, அது காணாமல் போயிடுச்சு, அது காலில் இப்படிப்பட்ட ஒரு அடையாளம் இருக்கும், இதுதான் அதுன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நேசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் யாரும் கேட்டு அப்போ தான் சொல்லிச்சு, உன் காலில் இருக்க இந்த வடு நீ சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது கீழே விழுந்து வந்த காயம், நான் திரும்ப உனக்கு கொத்தி எடுத்துகிட்டு போய் வீட்டில் உட்கார வச்சு உன்னை காப்பாற்றினேன்னுச்சு. அப்போ தான் அது ரெண்டும் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு, அம்மா உன்னை விட்டுட்டு நான் தூரம் போயிட்டமான்னுச்சு. அதை போல் ஒரு விசுவாசி தன் அளவை கெடுத்து புக்கில் போட வேண்டாம். உங்கள் அழகு மிக மேன்மையானது, அன்பு நிறைந்தது. நாங்கள் அதுக்கு பங்காளிகள், உடன் பங்காளிகள். எங்கள் மக என்னுடைய குமாரன் ஆக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உலகத்தோடு உலகமாக நிற்கக்கூடாது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். தொடர் தோல்வி கர்த்தரை விட்டு உங்களை தூரம் தள்ளி விடுகிறது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, உனக்கு தொடர் தோல்வி உன்னை தள்ளுறது உண்மைதான், ஆனால் நான் உன்னையே கவனிச்சுக்கிட்டு உனக்கு எந்த சமயத்தில் கொடுத்தா நீ வளருவேன்னு பார்த்துக்கிட்டு இருந்து இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்குறேன் இந்த வெற்றி. இது பிறகு வாழ்க்கை தோல்வி இல்லை, வெற்றியான வாழ்க்கை தான் வாழ்வேன்னு சொல்லுறேன். அதே போல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, தொடர் தோல்வி உன் ஆத்துமாவை ஒன்று பக்குவப்படுத்தும், அப்படி இல்லைன்னா உன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தும். பக்குவப்படுத்தும் பொழுது நீ பயன்படுகிறாய், பக்குவம் இல்லாத பொழுது நஷ்டம் அடைகிறாய். நீ பக்குவம் அடைந்த ஒரு பாத்திரமாய் மாற நாங்கள் விரும்புகிறோம். லூக்கா 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, சீமோனை நோக்கி அவர் போதனம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலேயே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். நல்லா கவனிக்கணும். மீனவர்கள் கடலுடைய சாராம்சம் தெரியும். அந்த கடல் லைட் ப்ளூவா இருந்துச்சுன்னா இந்த மீன் வரும், அதுவும் கூட்டம் கூட்டமா வரும், அல்லது 1-2 பெரிய பெரிய மீன்கள் வரும், அல்லது சுறா வரும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனா ஆண்டவன் சொல்ற
சொல்றாரு, அழைக்கப்படுகிறதுக்கு முன்பாக உங்க படகை எடுத்துட்டு போய் எங்க மீனை போடுங்க, ஆழத்தில் கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் படகுகளை போடுங்க. படகுல யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். படகுல இயேசு இருக்கிறவங்க படகை நல்லா தூரம் ஓடிருப்பாங்க. அப்பா எவ்வளவு நேரமா எனக்கு நேரம் வாய்ப்பு கொடுத்தீங்க, இப்ப நான் உனக்கு ஒரு குழு கொடுக்குறேன், நான் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். உன் படகை எடுத்துட்டு போய் ஆழத்துல என்ன செய்ய, மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். வலைகளை போட்டார்கள். அல்லேலூயா. பகல் முழுவதும் பிரயாசப்பட்டாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. இரவு முழுவதும் முயற்சிக்கிறார்கள், ஒண்ணும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, அதே மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. யோவான் 21:6 படித்து பார்ப்போம். அப்பொழுது அவர் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். நல்லா கவனிக்கணும். கரையில இங்க நிற்கிறார். கரையில நிற்கிறது யாரு? கரையில நிற்கிறது யாரு? ஆண்டவர். கரையிலிருந்து கொஞ்சம் தூரத்துல நிற்கிறது 250 அடி அந்தாண்ட நிற்கிறது படகுல உட்கார்ந்து யாரு? 6 சீஷர்கள். எத்தனை பேரு? நல்லா கணக்கு கரெக்டா சொல்லணும். 6 சீஷர்கள் அந்த படகுல உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, கூப்பிடும் தூரத்துல இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு சத்தமா ஒரு வாரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? படகுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு. 250 அடிக்கு அந்தாண்ட நிக்கிறவரு, கடல்ல 250 அடி அந்தாண்ட நிக்கிறவங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. உங்க படகினுடைய வலது பக்கம், எப்பா நீங்க அங்கிருந்து இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா ஆண்டவரே, ஒண்ணு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இங்க கடற்கரை ஓரத்துல 250 அடி அந்தாண்ட நாங்க நிக்கிறோம். 250 அடி அந்தாண்ட நீங்க நீங்க அங்க நிக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியே ஒண்ணும் பிரச்சனை இல்லை. என்னப்பா செய்யணும்? உங்க படகு இருக்கு பாருங்க, படகுடைய வலது பக்கத்திலேயே படகு போடுங்க. படகுக்கு வலது பக்கத்திலேயா? உள்ள ஆழம் அதிகப்படியா போனா ஒரு 4-5 ஆள் ஆழம் தான் இருக்கும். இங்க வளைய போட்டா என்ன கிடைக்கும்? ஆனா அவங்களுடைய தோல்வியான எண்ணம் வேற சிந்தனைகளுக்கே கொண்டு போகல. சரி, அவர் என்ன சொல்றாரு கேட்போம் சொல்லிட்டு வளைய தூக்கி போட்டாங்க. வழியில சொல்றேன், உங்களுக்கு 4 பக்கமும் போறதுக்கு வழியே இல்லை, எல்லா வழியும் அடைபட்டு போச்சு. இனிமே எனக்கு வேற வந்து சில சமயத்தில் சொல்லுவாங்க, நான் அது மாதிரி சந்தர்ப்பம்லாம் கடந்து போயிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா அப்பா ரத்த குழாய் வெடிச்சு போய் கோமா சைடு கிடக்குறாரு. சம்பாதிக்க வேண்டிய அம்மா இந்த பக்கத்தில் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? பக்கத்திலேயே உட்கார்ந்து தலைமாட்டிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தா என் தம்பி தங்கச்சிக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுக்கு இல்லை. பணம் இருந்த பணம் எல்லாம் 3 மாசம் செலவாச்சு, ஒரு வழி கூட எனக்கு இல்லை. அம்மாவுக்கும் சம்பளம் கிடையாது, அப்பாவுக்கும் சம்பளம் கிடையாது, எல்லா வழியும் அடைபட்டு போச்சு. இப்ப என்ன செய்யறது தெரியல. சபைக்கு வந்தா சபையில ஒரு சிலரை தவிர இன்னைக்கு ஓடி போன மாதிரி அன்னைக்கே நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. எல்லாரும் வேற வேற சபைகளுக்கு ஓடிட்டாங்க. வேற வழியே கையில பணம் இல்லை. நாடார் சங்கத்துல வாடகை கொடுக்கறது கூட எங்களுக்கு காசு கிடையாது. இங்க முடிச்சுட்டு தஞ்சாவூருக்கு போகணும்னா பஸ் டிக்கெட் கூட காசு கிடையாது. 4 பக்கம் 3 மாசம் ஆச்சு. நல்லா கவனிக்க, 3 மாசம் ஆச்சு, கையில பணம் இல்லை, அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வழி இல்லை. ரொம்ப கஷ்டமான சமயம், தொடர் தோல்வி. அப்ப யார் என்ன சொன்னாலும் செய்யலாம். ஒரு நண்பர் சொன்னாரு, மூளையில ரத்த குழாய் அடைச்சுதான் போயிருக்குன்றாங்க, ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியுமா? டாக்டர் போய் கலந்து போயிருங்க. டாக்டர் ராஜேந்திரன் ஐயங்கார் டாக்டர், அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறேன். ஏன் சார் மூளை ஆப்ரேஷன் சொல்றீங்களே, எங்க அப்பாவுடைய மூளையில உள்ள ஏதோ ஒரு கட்டி, ரத்த கட்டி அடைச்சு தானே இருக்குது.
இருக்குது, அது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கக்கூடாதா, அதுக்கு வேணா எவ்வளோ பண்ணணும்னா கடன் உடனே வாங்கிட்டாரு. ஐயங்கார் டாக்டர் சொன்னார், உங்கள் அப்பாவுடைய மூளையில் உள்ள எல்லா நரம்புகளும் வெடிச்சு போச்சு. வெடிச்சு போன நரம்புலேருந்து மூளை ஃபுல்லாக ரத்தம் அப்படியே உறைஞ்சி போய் மூளை அப்படியே பிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ரத்தத்தை உறைஞ்சி போன ரத்தத்தை நாங்கள் கரைச்சோம்னா திரும்பவும் ரத்த பெருக்கு வருது. அப்போ என் மனசு உடஞ்சிச்சு, நாலா பக்கமும் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. இந்த மருத்துவ சிகிச்சையில கூட ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைக்கலையே. கையில பணம் இல்லை, சபையில வருவாய் இல்லை. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் மயிலாடுதுறையில் இருப்பேன். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருப்பேன். அடுத்த நாளுக்கு உணவு வாங்கி கொடுக்கறதுக்கு வருவாய் இல்லை. அப்பா சாப்பிட போறது இல்லை, அம்மாவுக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கணும், நான் சாப்பிடணும். கையில் காசு இல்லை, இங்கேருந்து கஷ்டப்பட்டு போயிட்டேன். போன பிறகு ஒரு அதிகாலை நேரம் டாக்டர்ஸ் எல்லாம் பார்க்க விசிட்டிங் பார்க்கறதுக்கு நேரம் 8 மணிக்கு வருவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர்ஸ் குழு வந்திருந்தாங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றா திரண்டு வந்து என்னோட தகப்பனாருடைய தலைமாட்டில் ஜெபிக்கிறாங்க. தொடர் சொல்லி யார் என்ன சொன்னாலும் செய்ய வைக்க. எங்கள் அப்பாவுக்கு அப்படிதான் ஒரு சூழ்நிலை உருவான பொழுது அதை நான் செய்யறதுக்கு முற்படுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இதிலையாவது ஒரு மாற்றம் வருமா? அதே மாதிரி வலையில இரவு முழுவதும் முயற்சித்தும் கிடைக்கல. இப்ப வலை என்ன பண்றாங்க? போடுறாங்க. ஆனா ஒன்று சங்கீதக்காரன் 42வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றான் பாருங்க, ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்தில் அவரை பாடுகிற பாட்டு என் வாயில் இருக்கும். ராக்காலத்தில் நமக்கு வெற்றியை கொடுக்குறது துதியை தவிர வேற எதுவுமே கொடுக்காது. ஒரு அழகிய சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு என்ன தோல்வி வந்தாலும் சரி, ஒருவேளை கர்ப்பப்பையில பிரச்சனை, ஒருவேளை மார்பக புற்றுநோயினால பாதிக்கப்படுகிற, ஒருவேளை என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ, நீ உன் விசுவாச கண்ணோட்டத்தோட அந்த சரீர வளர்ச்சியை, சரீர கெடுதல்களிலே கையை வைத்து ஆண்டவரே நான் துதிக்கிறப்பா நீங்க துதிச்சிங்கன்னா அந்த நிமிஷத்திலேயே மாற்றங்களை ஒரு இடையில சொல்லுங்க. நீங்க காலத்துல ஒண்ணுதான் பெற முடியும். அது என்னன்னா வெற்றியான வாழ்க்கை. வெற்றியான வாழ்க்கை களியாட்டுகள் நமக்கு சென்று கூடாது. ஏன்னா ரோமர் 13வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். 13வது வசனம். களியாட்டு, டான்ஸ் பண்றது, சினிமாவை பார்க்கறது, ஊரா பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்குது, கண்ட மணிக்கு சகட்டு மணிக்கு திங்கிறது, நெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை, இப்படி 6 விதமான சுபாவங்கள் நமக்குள் இருந்தால் அவைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு இடையில சொன்னதை பார்க்கிறோம். தரிச்சிட்டோம்னா நீங்களும் நானும் என்ன செய்ய மாட்டோம், சூழ்நிலைகளை கடந்த வெற்றியை நாம் பார்க்க முடியும். கர்த்தரை பாருங்கள், அவரை பார்த்து நீங்க நடங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செஞ்சா போதும். ஆண்டவருடைய தாய் அவர்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன வார்த்தையை சொன்னாங்க? ஆண்டவருடைய தாய் என்ன சொன்னாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை அதன்படி செய்யுங்கள் என்றார். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யப்படும்? வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது பாருங்க,
அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை வித்தார்கள். இது எங்க சொல்றது? ஆரம்பத்தில் அழைப்போட இருக்கும் பொழுது அற்புதம். இரண்டாவது யோவான் 21:6 படிக்கும் பொழுது பிற்பகுதியில அப்படியே அவர்கள் போட்டு திரளான்கள் மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். எனக்கே பார்க்கணும். உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் கட்டளையிடுறாருன்னா இது சாதாரண காரியம் இல்லை, நினைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புதம். ஏன் அவர் செய்யறாருன்னா உங்களை விட்டா அவருக்கு வேற வழியே இல்லை. இந்த சீசர்கள் செய்த ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? கடற்கரையில தன்னுடைய படகை அப்படியே நிறுத்திட்டு வந்ததுதான் தப்பு. அதை வித்துட்டோ அல்லது எவனுக்காவது கொடுத்துட்டோ வந்திருந்தாங்கன்னா திரும்ப படகை போய் பார்த்துருப்பாங்களா? பார்த்துருக்க முடியாது. ஆனா சீசர்கள் என்ன செஞ்சாங்க? நிறுத்திட்டு வந்தாங்க, திரும்ப அந்த படகை எடுத்துட்டு போய் மீன் பிடிக்கிறாங்க. மீனை பிடிக்கும் பொழுதுதான் தெரியுது திரளான மீன்கள் அகப்பட்டதுனாலே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, நமக்குள் ஒரு வெற்றி வேணும்னா ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை வரணும். இப்போ உங்களிடத்துல வருகிறது தேவனுடைய வார்த்தை. நல்லா கவனிக்கணும், இது சாதாரண வார்த்தை அல்ல. தேவனிடத்திலிருந்து உங்களிடத்துல வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்கிற தோல்விகளை வெற்றியாய் நடத்துகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்பொழுதுதான் அது நடக்கும், அப்பொழுதுதான் அது புரியும், என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி வெற்றியை பெற முடியும் சொல்லிட்டு. அல்லேலூயா. அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில அநேக தோல்விகள் வரதான் செய்யும். ஆனா அந்த தோல்விதான் உங்களுக்கு முடிவுன்னு நீங்க என்ன செய்யக்கூடாது? நினைக்கவே கூடாது. அந்த தோல்விக்கு அடுத்தது ஒரு வெற்றி இருக்குதுங்கிறத நீங்க நினைக்கிறப்பதான் இயற்கைக்கு தாண்டின ஒரு அற்புதத்தை உங்களோட வாழ்க்கையில பெற முடியும். லூக்கா 5வது அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கும் பொழுது, அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். 21:11 சொல்லுது, சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. 1 2 வெற்றி அவங்க பார்க்கிறாங்க. முதல் வெற்றி அழைக்கிற வருகிற வெற்றி. இரண்டாவது வெற்றி எங்க வருதுன்னா தொடர் தோல்விகளால் தேவனுடைய வார்த்தைகளை கவனித்ததால் வந்த வெற்றி. உங்க வாழ்க்கை கூட அப்படி இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு வசனம் சொல்லுதுன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். 5வது அதிகாரம் 8வது வசனத்துடைய பிற்பகுதி சொல்லுது, பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், மீன்களை 2 படகு நிரப்பத்தக்க அளவுல மீன்களை நாங்க பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம்னா, ஆண்டவரே நாங்க ஒரு மாற்றத்தை பெற விரும்புகிறோம், நீர் பரிசுத்தமுள்ள தேவன், நான் உம்மிடத்தில் வந்து நிற்பதற்கு தகுதியற்றவன், என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்க. அது மாத்திரமல்ல, 10வது வசனத்துல அவர் சொல்றாரு, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவனா இருப்பாய் என்றார். 11வது வசனத்திற்கு எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர்களுக்கு பின் சென்றார்கள். அழைப்பு திரும்ப பின்மாற்றத்துக்குள்ள ஒரு அழைப்பு வந்திருக்காங்க இல்லையா? 21:7 படிக்கும் பொழுது ஒருவன் சொல்லுகிறான், அவர் கர்த்தர் என்று சொல்லுகிறான். 9வது வசனம் சொல்லுது, அவர்கள் கரையிலே வந்து இறங்கின பொழுது கரி நெருப்பு இருக்குது, அதன் மேல் மீன் இருக்குது, அதுக்கு மேல் அப்பம் இருக்கிறதையும் கண்டார்கள். 13வது வசனம் சொல்லுது, அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். முன்னாடி மீன் தான் கிடைச்சது, இப்ப சுட்ட மீன் சுட்ட அப்பம் எல்லாத்தையும் ஆண்டவர் கரையில் வச்சிருக்கிறார்.
எத்தனை நாள் அவங்க சாப்பிடாம இருந்தாங்களோ அந்த சாப்பிடாம இருந்த அந்த சூழல்ல முதல்ல அவங்களுக்கு அற்புதத்தை எப்படி செய்கிறாரு? அவங்க வாழ்க்கையில ஆகார குறைவு வராதபடிக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் அவங்களை அழைக்கிறார். ஒரு அழிலை சொல்லுங்க பார்ப்போம். தொடர் தோல்வியில இருந்து அவங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். இரண்டாவது, அவன் பார்த்து யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய். அவன் சொன்னான், ஆமாண்டவரே, உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவேன். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இரண்டாவது சொல்றார், இவர்களிலும் அன்பாய் இருக்கிறாயா? அன்பாய் இருக்கிறேன் ஆண்டவரே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மூணாவது காரியமா சொல்றார், அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். அவர் மூன்றாம் தடவை கேட்டவுடனே உள்ள உடைந்தவனாக உடைந்து அழுது நொறுங்கி, ஆண்டவரே எல்லாம் உனக்கு தெரியும் என்று சொன்னான். சொன்னவனை அவனை கொண்டே ஒரு மாபெரும் ஊழியத்தை கர்த்தர் உருவாக்கினார். உங்க வாழ்க்கையில கூட என்னால் ஒன்றும் முடியாது, தொடர் தோல்வி என்னை வாட்டுகிறது, தொடர் பலவீனங்களை சந்திக்கிறது என்று நீங்கள் தவிக்கலாம். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர். உங்க தோல்வியில் வெற்றியை கொடுக்க அவர் போதுமானவர். ஆரம்பத்தில் ஒரு பின்மாற்றம், பின்னால ஒரு பின்மாற்றம். ஆரம்பத்தில் இருந்த போய் ஒன்று அழைச்சாரு, ஆரம்பத்தில் இருந்த வாழ்க்கையில் ஒரு தோல்வி, பின்னாலே ஒரு தோல்வி, இரண்டாம் தடவை அடைத்தார். இன்றளவும் என்னையும் நடத்துகிறார், உங்களையும் நடத்துகிறார், உங்களையும் நடத்துகிறார். உங்களுடைய தோல்விகளை வெற்றியாய் மாற்றுவார். இதில் சந்தேகமே இல்லை. சந்தேகம் இல்லைன்னு சொல்றவங்களாம் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். எங்கள் தகப்பனே எங்களை ஆசீர்வதி, எங்கள் தகப்பனே உடைய கிருபினால எங்களை போடும். நாங்கள் எப்படிப்பட்ட தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வெற்றியான வாழ்க்கையோட வாழ்க்கையில இல்லப்பா, எல்லாமே தோல்வியினால தவிக்கிறோம், எல்லாமே உடைபட்டு போயிருக்கிறோம், எல்லாவற்றிலையும் நாங்கள் தோல்வி தோல்விங்கிற நிலைப்பாடுகளுக்குள்ளே இருக்கிறோம். எங்களை நீர் மாற்றும். தொடர் தோல்வி எங்களை மாற்றுகிறது ஆண்டவரே. இந்த தொடர் தோல்வியிலிருந்து எங்களை ஆச்சரியமான பாதையில் என் தகப்பனே